ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள். எருசலேம் பெரிய கோவிலில் பஸ்கா பண்டிகை நடைபெற்றது. சாதாரணமாக பஸ்கா பெருவிழா காலத்தில் வீடுகளில் பஸ்கா விருந்து நடைபெறும். இயேசுவும் சீடர்களும் தங்கியிருந்த மேல் மாடியில் பஸ்கா விருந்து ஆயத்தமாக இருந்தது. யூதர்கள் நம்மை போல தரையில் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். யூதர்கள் பக்கவாட்டில் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவர். இப்படி அவர்கள் சாப்பிடுவதால் சாப்பாட்டுக்கு முன்பு கைகளையும் பாதங்களையும் அலம்பிக் கொண்டு கொள்வர். சாப்பிடுவதற்கு முன்பு பாதங்களை அலம்ப வேண்டும் என்பது அவர்கள் மத சட்டம் சார்ந்த ஒழுங்கு. பஸ்காவிலிருந்து ஆயத்தமாக கொண்டிருந்தது. இயேசு வீட்டு சொந்தக்காரரோடு கீழே பேசிக் கொண்டிருந்தார். இயேசு வந்தது விருந்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. இந்த நேரத்தில் சீடர்களுக்கு ஒரு சின்ன தகராறு. யூத வழக்கப்படி விருந்து நடக்கும் போது பிரதான விருந்தாளி ஒருவர் இருப்பார். பிரதான விருந்தாளிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் விருந்து சாப்பிடுபவர்கள் மற்ற விருந்தாளிகளை விட பெரியவர்களாக மதிக்கப்படுவார். இயேசு பிரதான விருந்தாளி. இயேசுக்கு இடப்பக்கம் யாருக்கு, இயேசு வலது பக்கம் யாருக்கு, அந்த இடத்தில் உட்காரும் தகுதி பெற்ற பெரியவர் யார்? இதுதான் தகராறு. நான் தான் வயதில் பெரியவன், எனக்கு தான் வலது பக்கம் என்றால் பெரியவன். நான் தான் கடைக்குட்டியாகவே நான் தான் என்றால் எல்லோரிலும் இளையவனாகிய நம்ம கூட்டத்தின் பணப்பொறுப்பு என்னிடம், எனக்கு தான் முதலிடம் என்றால் யூதாஸ். இப்படி ஆளாடு தனக்கு எனக்கு தான் என்று சொல்ல ஆரம்பித்து ஏதோ அதிவிதி நடப்பது போல் கூச்சல் கேட்டது மேலறையில். இயேசு மாடிப்படியே இருந்தார். இவர்கள் கூட்ட கூச்சலில் இயேசுவுக்கு அறைக்குள் நுழைந்தால் கூச்சலும் குழப்பமும் அடங்கியது. நிசப்தம் நிலவியது. யாரும் எதுவுமே பேசவில்லை. போனார். மேலங்கியே கலற்றினார். சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இயேசு என்ன செய்கிறார் யாருக்குமே தெரியவில்லை. என்ன என்று கேட்க யாருக்கும் துணிவும் வரவில்லை. அறைக்குள் போன இயேசு திரும்பி வந்தார். ஒரு நீளமான துணி அவர் கையில் இருந்தது. அந்த துணியின் ஒரு பகுதி இடுப்பில் கட்டினார், இன்னொரு பகுதி நீளமாக தொங்கியது. தாளமும் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு சென்றார். இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சீடர்கிட்டையும் போனார். கீழே குளித்து மண்டியிட்டு தாளத்தை கீழே வைத்து சீடனின் காலை எடுத்து தாளத்தில் வைத்தார். பூஜாவிலிருந்து தண்ணீர் ஊற்றி பாதங்களை கழுவினார். இடுப்பில் கட்டியிருந்த துணியால் பாதங்களை துடைத்தார். ஒவ்வொரு பாதங்களையும் இயேசு கழுவினார். சீடர்கள் வாயெடுத்து நின்றனர். காற்று கூட அசையாத மௌனம் நிலவியது. இந்த சீடர்கள் தான் யார் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுவிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் பெரியவர் பிரதான விருந்தினரான இயேசு. எல்லார் பாதங்களையும் கழுவுகிறார். இயேசு பேதுருவிடம் வந்தார். இவர்தானே இயேசுக்கு வலது பக்கம் வேணும்னு கேட்டவர். இயேசு பேதுருவின் காலை தொட்டவுடன் வெடுக்கென்று காலை பின்னால் இழுத்துக் கொண்டார். பேதுரு, ஆண்டவரே குருநாதா, அபச்சாரம் ஆண்டவரும் போதகருமாகிய தாங்கள் இந்த அப்பனின் கால்களை தொட்டு பாதங்களை கழுவலாமா? நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி பேதுருவின் குரல் கம்மி விட்டது. இயேசு அமைதியாக திரும்பவும் பேதுருவின் பாதங்களை தொட்டு கட்டாயமாக எடுத்து தாளத்தில் வைத்தார். பேதுரு, உன்னை நான் கழுவ வேண்டும் என்றால் உனக்கு என்னுடன் பங்கு இல்லாமல் போய்விடுமே என்றார் இயேசு. முடிந்தது. எல்லாருடைய கால்களையும் இயேசு கழுவி துடைத்து முடித்தார். தாளத்தின் ஜாடியும் எடுத்துக்கொண்டு உள்ளறைக்கு போனார். இடுப்பில் கட்டியிருந்த நீண்ட துணியை எடுத்து காய போட்டுவிட்டு அவருடைய அங்கேயே எடுத்து அணிந்து கொண்டார். திரும்பி விருந்து நடக்கும் அறைக்கு வந்தார். மௌனமுகம் இன்னும் களையவில்லை. சீடர்கள் பிரமிப்பில் இருந்தனர். என்னை ஆண்டவர் என்கிறீர்கள், போதகர் என்கிறீர்கள், என் செயலை கவனித்தீர்கள் அல்லவா? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினேனானா? நீங்கள் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். இதற்கான மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னை குருவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் குருவுக்கு மிஞ்சினவனில்லை சீடன். வேலைக்காரன் எஜமானனை விட பெரியவன் ஆகிவிட முடியாது. இவற்றில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை முன்மாதிரியாக வைத்து நீங்களும் பிறருக்கு சேவை செய்து வாழுங்கள் என்றார். சீடர்களின் தலை கவர்ந்திருந்தது. அவர்கள் உள்ளம் உயர்ந்திருந்தது. சேவை செய்வதில் முதலிடம் பெற வேண்டும் என்ற உண்மையை சீடர்கள் கற்றுக்கொண்டனர். இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் எல்லாம் பணிவு, தாழ்மை, அன்பு, நேர்மை இவைகளுக்கே முன்னுரிமை கொடுத்தார். நாமும் நம்மை தாழ்த்தியவர்களாக வாழும்போது உயர்ந்த நிச்சயம் உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. कृपया अपने बड़े बैग्स को अपने निर्धारित सीटों के ऊपर वाले ओवरहेड बिन में और छोटे बैग्स को सामने वाली कुर्सी के नीचे रखें। रो ए और आपातकालीन निकास वाली रो में बैठे अपने बैग्स ओवरहेड बिन्स में प्रेज़ गॉड, हालेलुया, थैंक यू।